ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ॐ श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम. ரெண்டு வார்த்தை சனாதன தர்மம். இதை விளக்கி சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. காரணம், எதை சொல்வது என்ற சந்தேகம் வரும். நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே சனாதன தர்மம், நாம் கடைபிடிக்கக்கூடிய எல்லாமே சனாதன தர்மம். எதை சொல்வது என்ற சந்தேகம் வரும். ஆனாலும் அடியேனின் சிற்றறிவுக்கு புரிந்தவரை இந்த சிறிய விளக்கத்தை நாம் சொல்ல முயற்சிக்கிறேன். ரெண்டு வார்த்தைகள், சனாதன தர்மம். முதலில் தர்மம் என்றால் என்ன என்று பார்ப்போம். நம் வீட்டின் முன் யாராவது வந்து அம்மா தாயே தர்மம் போடு என்று கேட்டால் நாம் எதை கொடுப்போம்? அரிசி, ஏதாவது பொருள், இல்லைன்னா துணி, பணம் கொடுப்போம். இதில் தர்மம் என்பது எது? அரிசியா, பொருளா, துணியா, நாம் கொடுக்கக்கூடிய ஏதாவது பொருளா? எதுவுமே இல்லை, இப்படி தானே? எதுவுமே இல்லை. அப்போ பொருள் தர்மமாகாது. தர்மம் என்பது நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்குது, பார்த்தீங்களா? அதுதான் தர்மம். கொடுக்க எதுவும் இல்லை என்றால் மற்றவர்களின் நிலைமையை பார்த்து நாம் இறங்குகிறோம் அல்லவா, கண்ணீர் விடுகிறோம் அல்லவா, அதுவும் தர்மம்தான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியால் இளைத்தேன், வீடுதோறும் இறந்தும் பசியாராது அயர்ந்த வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன், நீடிய பிணியால் நோயிற்றோர் என் நேருளக் கண்டு உளம் துடித்தேன், ஏழைகளாய் ஈழின் மானிகளாய் நெஞ்சிழைத்தோர் தமை கண்டே இளைத்தேன். வாடினேன், பதைத்தேன், துடித்தேன், இளைத்தேன், இதெல்லாம் எதை குறிக்கிறது? பிறர் துன்பத்தை காணும்போது நம்மில் ஏற்படைய ஒரு ஏக்கம், அதாவது தர்மத்தின்படி வாழக்கூடியவர்களிடம் ஏற்படைய ஒரு ஏக்கம்தான் இந்த பதைத்தேன், துடித்தேன், இளைத்தேன், இது எல்லாமே. இப்போ தர்மம் என்றால் என்ன என்றால் நாம் சுருக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விளக்கம், அதாவது எனக்கு பொருத்தமாக பிடித்த ஒரு விளக்கம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் எதற்காக வந்தோம் என்ற மூல காரணத்தை அறிய வேண்டும். அதை அறிந்து அதன்படி நாம் வாழ்ந்து பிறரையும் அதன்படி வாழ விட வேண்டும். அதுதான் தர்மம். நான் ஒரு கடைக்கு போகிறோம், அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லைன்னா ஒரு மாலுக்கு போகிறோம். இது நிறைய பொருட்கள் இருக்குது, ஆயிரம் பொருட்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வாங்க போகிறோமா? இல்லை, அப்படி தானே? ஏதோ 2 பொருள் 3 பொருளும் வாங்க போகிறோம். இந்த பொருளும் வாங்க போகிறோம்னு நமக்கு தெரியும். ஆனால் எல்லா பொருளையும் ஒரு மேற்பார்வையை பார்த்துட்டு நமக்கு தேவையுள்ள பொருளை மட்டும் வாங்குகிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் இருக்கிறது. நமக்கு தேவையில்லாத பொருட்கள், தேவையுள்ள பொருட்கள் எல்லாமே இருக்கிறது. அதாவது தேவையில்லாத உணவுப் பொருட்கள், தேவையில்லாத அருந்தக்கூடிய பானங்கள், தேவையில்லாத விளையாட்டு சாதனங்கள், தேவையில்லாத கேளிக்கை பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாம் தேவையா? அதாவது இந்த உலகத்தில் எதற்கு வந்தோம் என்ற மூல காரணத்தை உணர வேண்டும். அது தர்மம். உணர்ந்தது மட்டும் போதாது, அதன்படி வாழ வேண்டும். ஐயா சொன்னாங்க, அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரியுது, ஆனால் அதுபடி வாழ்றதுலன்னு சொன்னாங்க. இந்த பாராயணத்தில் சொன்னாங்க. அது அவ்வாறு சொல்லுவாங்க, ஞானமும் கல்வியும் நயத்தில் அரிது. அதாவது ஞானம் கல்வியும் ஈஸியாக கிடைக்காது, எல்லாம் அதுபடி வாழ முடியாது. நிறைய நம்ம தெரியும், ஆனால் வாழ முயற்சிக்கணும். அதுதான் நம்முடைய தர்மம்னு சொல்லக்கூடியது. அதாவது நாம் உலகத்தில் எதற்காக வந்தோம் என்ற மூல காரணத்தை உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களையும் அதன்படி வாழ விட வேண்டும். மற்ற உயிரில்லாத பொருட்களையும் அதன்படி வாழ விட வேண்டும். அதுதான் தர்மம் என்பது. இப்போ சனாதன தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது எனக்கு ஒரு தர்மம், என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு இன்னொரு தர்மம் என்று இல்லை. எனக்கு உள்ள தர்மம் தான் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தர்மம். தர்மம் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு தர்மம், காஷ்மீருக்கு ஒரு தர்மம் என்று இல்லை.
இந்த தர்மம் என்பது 11ஆம் நூற்றாண்டிற்கு ஒரு தர்மம், 21ஆம் நூற்றாண்டிற்கு இன்னொரு தர்மம் என்று இல்லை. இப்போ எது அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தர்மம் பக்கத்து வீடு தர்மம் இல்லை. அதாவது ஆளுக்கு ஆள் மாறாது. தர்மம் என்பது ஆளுக்கு ஆள் மாறாது. தர்மம் என்பது இடத்திற்கு இடம் மாறாது. தர்மம் என்பது காலத்திற்கு காலம் மாறாது. இதுதான் தர்மம். எது நபருக்கு நபர், இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மாறாமல் இருக்குமோ அதற்கு சனாதனம் என்று பெயர். என்றும் நிலையாக இருப்பது, இன்றைக்குமே மாறாது. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, பின்னாடி இருந்தது. இப்போ எது மாறாமல் இருக்கிறதோ அதுக்கு சனாதனம் என்று பெயர். அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ன தர்மமோ அதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தர்மம். இதற்கு சனாதன தர்மம் என்று பெயர். அதாவது நபருக்கு நபர், இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மாறாத தர்மத்திற்கு சனாதன தர்மம் என்று பெயர். இதை பார்க்க முடியுமா? தர்மத்தை பார்க்க முடியுமா? நமக்கு சனாதன தர்மத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி தானே? பார்க்க முடியாது. உணர முடியும். நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, சனாதன தர்மம் என்றால் என்னென்னு. நமக்கு அது பேச முடியாது. காரணம் நம்ம செயலில் இருக்கிறோம், அதை உணர்கிறோம், அதை பேச முடியாது. சனாதன தர்மம் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு அம்சம். நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய எல்லாமே சனாதன தர்மம் தான். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஓமை மூலம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விளங்குன்னு நினைக்கிறேன். ஒரு அணை எடுத்துக்கொள்வோம். இந்த அணையில் என்ன இருக்கும்? சுற்று சுவர் இருக்கும், அப்படி தானே? அணையில் தண்ணீர் இருக்கும். இந்த ஓமைக்கு இந்த தண்ணீரை தர்மம்னு எடுத்துக்கொள்வோம். சுற்றுச்சுவரை நம்முடைய கலாச்சாரம். கலாச்சாரம்னா என்னது? நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, நான் அந்த பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் இது கலாச்சாரத்தின் ஒரு பங்கு, அப்படி தானே? காலையில் எழும்புகிறோம், வீட்டில் சுத்தம் பண்ணுறோம், கோலம் போட்டுறோம், தெளிக்கிறோம், இதெல்லாம் இந்த கலாச்சாரத்தின் ஒரு பங்கு. நம்ம காலையிலிருந்து இரவு வரை செய்யக்கூடிய எல்லாமே கலாச்சாரத்தின் ஒரு பங்கு தான். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பூஜைகள், நம்ம கோயிலில் உள்ள திருவிழாக்கள் எல்லாமே கலாச்சாரத்தின் பங்குகள் தான். அதாவது நாம் செய்யக்கூடிய சிறிய வேலைகள், பெரிய வேலைகள் எல்லாமே கலாச்சாரத்தின் பங்கு. இந்த கலாச்சாரம் என்பது இந்த அணைக்கட்டு மாதிரி, அணைக்கட்டில் உள்ள கல் சுவர் மாதிரி இந்த கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் எதை பாதுகாக்கிறது? நம்முடைய தர்மத்தை பாதுகாக்கிறது. தண்ணீர் எவ்வாறு இந்த அணைக்கட்டில் உள்ள தண்ணீரை இந்த சுற்றுச்சுவர் பாதுகாக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய தர்மத்தை கலாச்சாரம் பாதுகாக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கலாச்சாரத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் இந்த படித்தவங்களாம் கலாச்சாரம்னா அது ஒரு இழிவான செயல், தேவையில்லாத செயல் சொல்லிட்டு அதை ஒரு பழிக்கிறாங்க. இது இல்லை. நம்ம கலாச்சாரம் அழியும்போது என்ன ஆகுது? டேமில் ஓட்ட விழுந்தால் என்ன ஆகும்? தண்ணி லீக் ஆகிரும். அதே மாதிரி கலாச்சாரம் அழியும்போது என்ன ஆகுதுன்னா தர்மத்துக்கு குறை வருது. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த மாடர்ன் எஜுகேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அதாவது எதையுமே ஒழுங்காக தெரியாமல் அரைகுறையாக தெரிஞ்சிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறோம். அதுக்கு என்ன பேருன்னா அரைக்குறை அறிவுன்னு பேர். இந்த அரைக்குறை அறிவுனால நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. எதுவும் தேவை தர்மம் என்பது என்ன என்பதை உணர முடியாது. தர்மம் என்பது இந்த தண்ணீர் மாதிரி, இந்த அணைக்கட்டில் உள்ள சுற்றுச்சுவர் எதை மாதிரினா கலாச்சாரம் மாதிரி. இப்போ கலாச்சாரம் எதை பாதுகாக்கிறது என்றால் தர்மத்தை பாதுகாக்கிறது. கலாச்சாரம் இல்லை என்றால் தர்மம் இல்லை. இந்த தர்மத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது, அப்படிதானே? அந்த தண்ணியில் சக்தி இருக்குதா? அன்னையில் தண்ணீரில் சக்தி இருக்கிறது, அப்படிதானே? சக்தியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இப்போ பார்க்க முடியும். தண்ணீரை ஒரு குழாய் வழியாக பாய்ச்சி அது டர்பனை சுழல விட்டு அது மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் அது சக்தியையும் பார்க்க முடியும். அதே மாதிரி தர்மத்தை பார்க்க முடியாது. தர்மம் வாழ்க்கையில் உள்ள பண்புகளாக மாறும்போது அதை தர்மம்னு பார்க்க முடியும். தர்மம் எதாக மாறுது? பண்புகளாக மாறுது. நல்ல பண்புகள். எதெல்லாம் நல்ல பண்புகள்? பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல பண்பு, அன்பாக இருக்கிறது நல்ல பண்பு, அப்படி தானே? பொய் சொல்லாமல் நல்ல பண்பு, நிறைய பண்புகள் இருக்குது, நூற்றுக்கணக்கான பண்புகள் இருக்குது. அதாவது இந்த தர்மம் பண்புகளாக வெளிப்படும் போது நாம் அவரை பார்த்து சொல்லுவோம், தர்மவான், தர்மத்தின்படி வாழ்கிறார். காரணம் நல்ல பண்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ யாரிடம் நல்ல பண்புகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறார் என்று அர்த்தம். இந்த உதாரணம் உங்களுக்கு புரியுதா? கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? ஒரு அணைக்கட்டு எடுத்துக்கிறோம். அணைக்கட்டு என்ன இருக்குது? சுற்றுச்சுவர் இருக்குது, அப்படி தானே? இந்த சுற்றுச்சுவர் தண்ணீரை பாதுகாக்கிறது. இந்த தண்ணீர் தர்மம் மாதிரி. தண்ணீருக்கு என்ன இருக்குன்னா சக்தி இருக்குது, அதை பார்க்க முடியாது. அது எப்பவும் பார்க்க முடியும்? அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது அது சக்தியை பார்க்க முடியுது. அதே மாதிரி நம் தர்மத்தை பார்க்க முடியாது, சொல்லதான் முடியும், தர்மம் பார்க்க முடியாது. ஆனால் எப்போ பார்க்க முடியும்னா அந்த தர்மம் பண்புகளாக வெளிப்படும் போது, நல்ல பண்புகளாக வெளிப்படும் போது. ஒரு ஆள் நல்ல செயல்களை செய்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார்னா தர்மம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல தர்மம்னு அர்த்தம். கலாச்சாரம் என்றால் என்னென்னா நாம் செய்யக்கூடிய சின்ன பெரிய செயல்களுக்கு கலாச்சாரம் என்று பெயர்.
இன்றைக்கி இவ்வளோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பகவானுடைய நம்பிக்கையால் இங்கே வந்து இவ்வளோ உட்காந்துருக்கேன்னா அது இது கலாச்சாரத்தின் ஒரு பங்கு. எவ்வளோ பேர் குத்தாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, அது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது கலாச்சாரம் ஆகாது. இங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளை வந்து இதில் வந்து ஈடுபட்டு நல்ல காரியங்கள் ஈடுபட்டுங்க பார்த்தீங்களா, இது கலாச்சாரம். காலையில் எழும்புறோம் கலாச்சாரம் அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம கோலம் போட்டோம் அது வந்து கலாச்சாரம். தீபாவளி பண்டிகை கொண்டாடணும் அது என்னது கலாச்சாரம். கோயிலில் வந்து திருவிழாக்கள் கொண்டாடுறோம் அது என்னது கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரம் சொல்லும்போது தினசரி காலையிலிருந்து இரவு வரை கூடிய எல்லா கலாச்சாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தர்மத்தை பாதுகாக்க பயன்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோடச சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. 16 வகையான சம்ஸ்காரங்கள். ஒரு தாய் கருவுற்றது முதல் அந்த குழந்தை பிறக்கிறது, பேரிடுறது, அந்த சீமந்தம், திருமணம், இது மாதிரி பல சடங்குகள், 16 சடங்குகள் இறப்பு வரை சோட சம்ஸ்காரம் பேர். இது என்னது கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி தான். நம்ம கலாச்சாரம் இல்லை என்றால் என்ன இல்லை? தர்மம் இல்லை. இன்னைக்கு கலாச்சாரத்தின் மேலே நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? ரொம்ப குறைவு. அப்படி தானே? எல்லாம் தேவையில்லை அது கொஸ்டின் கேட்பாங்க, நமக்கு அது பதில் சொல்ல முடியாது. இன்னும் கூட இளைஞர்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்மகிட்ட பதில் சொல்ல முடியல. அப்போ அது நம்பிக்கையெல்லாம் போகுது. நமக்கு சொல்ல தெரியணும், நம்ம இது எதனால இது செய்கிறோன்னு சொல்ல தெரியணும். கலாச்சாரத்தின் மேல் நம்பிக்கை வேணும், கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும். கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் போது தர்மம் பாதுகாக்கப்படுகிறது. தர்மம் பாதுகாக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இது பண்புகள் என்னது? தர்ம பண்புகளாக வெளிப்படுன்னு பார்த்தோம். இல்லை என்னென்ன பண்புகள்? நிறைய பண்புகள் இருக்குது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு 10 பண்புகளை முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த பண்புகள் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களிடம் தர்மம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதில் முதல் பண்பு பார்ப்போம். அதாவது அகிம்சைன்னு சொல்லுவாங்க. அகிம்சைன்னா என்னது? அகிம்சை பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது. அப்படி தானே? பிறருக்கு எந்த துன்பம் செய்யக்கூடாது. நம்முடைய சொல்லினால் மட்டும் இல்லை, நம்முடைய சிந்தனைனாலே பண்ணக்கூடாது, செயல்னாலே பண்ணக்கூடாது. அதுதான் என்னது? அகிம்சை. அப்படி தானே? யாருக்குமே எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் என் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே. எல்லா உயிரையும் என்னுடைய உயிர் போல் எண்ணி இறங்கணும். அதான் என்னது? அகிம்சை. நான் எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க அகிம்சை? நம்ம செயலில் மட்டும் இல்லை, அதாவது சொல்ல கூட அவங்களை துன்படுத்தக்கூடாது. அப்படி தானே? மனசால துன்படுத்தக்கூடாது, சிந்தனை கூட இருக்கக்கூடாது, மற்றும் கெட்டு போகணும் சிந்தனை கூட இருக்கக்கூடாது. அதனால் அகிம்சைன்னு சொல்லக்கூடியது. இந்த அகிம்சை தான் முதல் பண்பு. அதாவது ஒரு ஆள் தர்மத்தை கடைபிடிக்கிறார் என்றால் அவருடைய முதல் பண்பு என்னென்னா அகிம்சை. அகிம்சை இருக்கும். எந்த உயிர்களையும் அவர் என்ன பண்ண மாட்டார்? துன்படுத்த மாட்டார். வீட்டில் உள்ளவங்கள, பக்கத்து வீட்டுக்காரங்கள, ஊரில் உள்ளவங்கள யாருமே துன்படுத்த மாட்டாங்க. அதுதான் முதல் பண்பு அகிம்சை. அது அவரை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவர் தர்மவான்னு அர்த்தம். அவர் தர்மத்தை கடைபிடிக்கிறான்னு அர்த்தம். கடைபிடிக்க முடியுமா இது அகிம்சை? அது கஷ்டம் தான். அப்படி தானே? அது கஷ்டமான இதுதான் நினைக்க. அதாவது வைராக்கியம் வேணும். அப்படி தானே? அந்த வைராக்கியம் வேணும். கண்டிப்பாக இது செய்தாகணும், வைராக்கியம் வேணும். இல்லைன்னா நம்ம எல்லாம் கேட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். இன்றைக்கி இதெல்லாம் நான் சொல்லக்கூடியெல்லாம் அவங்களுக்கு புதுசு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சில விஷயங்களை திருப்பி கேட்கும்போது செய்யணும்னு ஒரு ஆசை வருது. அப்படி தானே? இது நாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், இதை நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் வரும். அதனால் நம்ம திருப்பி கேட்குறோம். நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிறோம். கேட்குற எல்லாம் புதுசு இல்லை. இப்போ நான் சொல்ல போகிறதுல எதுவுமே புதுசு இல்லை. உங்களுக்கு எல்லாமே கேட்டது தான். திருப்பி ஏன் கேட்குறேன்னா, கேட்கும்போது என்ன ஆகும்? செய்யணும்னு ஆசை வரும். அப்படி தானே? இல்லைன்னா மனசு வந்து துருப்பிடிச்சிடும். சரி, ராமேஸ்வரம் சொல்லுவார். அதாவது இந்த வெள்ளி பாத்திரம் இருந்தாலும் கூட தினசரி அதை வந்து தேய்க்க வேணுமா. தேய்க்கணும்னா அதில் கழும்பு பிடிச்சிடும், ஒரு மாதிரி இந்த கழும்பு பிடிச்சிடும். வெள்ளி பாத்திரமாக இருந்த விட கழுகணும். அப்போ நம்ம மனசு வந்து துருப்பிடிச்சிடும். தேவையில்லாத விஷயங்களை கேட்டு துருப்பிடிச்சிடும். அப்போ நல்ல விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். அகிம்சை ஏற்று. அடுத்தது சத்தியம். சத்தியம்னா என்னென்னு தெரியும். அப்படி தானே? வாய்மை, அதை பொய் சொல்லக்கூடாது. அப்படி தானே? இது முடியக்கூடிய காரியமா? பொய் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டம்தான். அப்படி தானே? ரொம்ப கஷ்டமானது. வாய்மையும், அதாவது நமக்கு தீமை இல்லைன்னா போய் சொல்லலாம். அப்படின்னா யாருக்குமே தீமை இருக்கக்கூடாது. அப்படின்னா போய் சொல்லலாம். நாம் சொல்லக்கூடியதுனால யாருக்கும் ஒரு தீமை இருக்கக்கூடாது. ஹரிச்சந்திரன் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்படி தானே? ஹரிச்சந்திரன் வந்து 1.5 வருஷம் கஷ்டப்பட்டார் போய் சொல்லாமல் இருந்தனால. 11,000 வருஷம் அரசாட்சி ஆண்டார். அதுக்கு பிறகு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டவர் 11,000 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாரு. அந்த 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டம்தான். அதை போய் சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா போய் சொல்லி பழகிட்டோம். சின்ன பொய்களை சொல்லி பழகிட்டோம். நீட்டு எந்த அளவுக்கு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ண அதை குறைக்கணும். அப்படி தானே?
இன்றைக்கி 10 போய் சொல்கிறாங்க, நாளைக்கு 9 போய் சொல்லுங்கள், அடுத்த நாள் 8 போய் சொல்லுங்கள். ஒரு நாள் வரும் நம்ம எந்த பொய்யுமே சொல்ல மாதிரி பொய் சொல்லலாம், எந்த பயனும் இல்லை. அந்த டைமில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அந்த டைமுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு அது பயன் இல்லை. அதுதான் என்னது சத்தியம்னு சொல்லக்கூடியது. இந்த அகிம்சை சத்தியம் இந்த ரெண்டையும் ஒரு ஆள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணார். மோகன்தாஸ் கரம்சந்த் ஒரு ஆள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணார். அவருக்கு என்ன பேர்? மகாத்மான்னு பேர். அப்படின்னா 2 பண்புகள் தான், அகிம்சை சத்தியம். இந்த 2 பண்புகளையும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆளுக்கு மகாத்மான்னு பேர். இப்போ நான் சொல்லக்கூடிய 10 பண்புகளையும் ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அப்படி தானே? கஷ்டம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அகிம்சை சத்தியம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 5 புலன்கள், நம்முடைய 5 புலன்கள் இருக்குது. 5 புலன்களும் தேவையில்லாத இடங்களில் போயிட்டுருக்குது. கண் தேவையில்லாத பார்க்குது, கால் தேவையில்லாத கேட்குது, அப்படி தானே? அந்த மூக்கு தேவையில்லாத இங்கே வருது, வாய் தேவையில்லாத பேசுது. இந்த 5 புலன்களும் பல திசைகளையும் நோக்கி போயிட்டே இருக்குது, தேவையில்லாத போயிட்டுருக்குது. அதை ஓரளவுக்கு அடக்க வேண்டும். அதை யார் அடக்கிறாங்களோ அவங்க தர்மவான், அவங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பண்ணலாம், அப்படி தான் முடியும். தேவையில்லாத கேட்காமல் இருக்க முடியும். கொஞ்சம் செல்ஃபோன் குறைக்கிறது, இந்த டிவி குறைக்கிறது, கேட்க முடியும். அப்படி தானே? அது மாதிரி தேவையில்லாத பார்க்காமல் இருக்க முடியும், கேட்காமல் இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும், தேவையில்லாத குறைக்க முடியும். இந்த 5 புலன்களை அடக்குதல் வந்து என்னது? பிரம்மச்சாரியன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, இது அடக்கி பழகணும். பண்ணிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு அதை பழக சொல்லிக் கொடுக்கணும். அந்த 5 புலன்கள் தேவையில்லாத இடங்களை பயன்படுத்தக்கூடாது. எது தேவையோ அந்த இடத்துல மட்டும் 5 புலன்களை பயன்படுத்தணும். அதாவது எங்கே தேவையோ அதை மட்டும் பார்க்கணும், எது கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும், எது பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். தேவையில்லாத இடங்களில் 5 புலன்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த 5 புலன்களை அடக்க வேண்டும். இது என்னது? ஒரு பண்பு. அடுத்தது, அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது. அடுத்த பொருள் ஆசைப்பட்டது என்னது? அது ஒரு பண்பற்ற செயல். அப்படி தானே? பண்பில்லாத செயல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே இருக்குது, எல்லாமே அடுத்த பொருட்களை இது பண்ணுறதே இருக்கிறாங்க. தன் பொருளை கொடுக்க மாட்டாங்க, அடுத்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது என்னது? ஒரு தர்மத்தின் செயல் இல்லை. இன்னொன்று, அதாவது பேராசைப்படாமல் இருத்தல். அதாவது உழைக்கலாம், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ தேவைன்னு ஒரு லிமிட் இருக்கணும். அப்படி தானே? இவ்வளோ தான் தேவைன்னு லிமிட் இருக்கணும். அந்த லிமிட் எங்கே வரும்னா, ஒரு ஞானம் எங்கே வரும்னா, இந்த தர்மத்தின் அடிப்படையில் வாழணும் என்ன வரும்போது அந்த ஞானம் வருது. அப்போ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமை. இந்த 5 பண்புகளும் சமுதாய பண்புகள்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 5 பண்புகளை கடைபிடிக்கும்போது சமுதாயத்திற்கும் நமக்கும் உள்ள அந்த உராய்வு இருக்கும், பார்த்தீங்களா, குறையுது. பொய் சொல்லட்டா அது உராய்வு கொடுது. அப்படின்னா நமக்கும் குடும்பத்தில் உராய்வு இருக்குது, பக்கத்தில் உராய்வு இருக்குது, சமுதாய உராய்வு இருக்குது. அதாவது பொய் சொல்லும்போது உராய்வு அதிகமாக இருக்குது, பொய் சொல்லாமல் இருக்கும்போது உராய்வு குறைவாக இருக்குது. அகிம்சையை ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் தனி மனிதருக்கும் சமுதாயத்துக்குள் உராய்வு குறைவாக இருக்குது. இந்த அகிம்சையை ஃபாலோ பண்ண உராய்வு அதிகமாக இருக்குது. உராய்வுனா என்னது? சண்டைகள், சச்சரவுகள், அப்படி தானே? தேவையில்லாத இந்த உராய்வுகள் அதிகமாக இருக்குது. இப்படி சமுதாயத்தில் இந்த உராய்வு அதிகமாக இருக்குதா குறைவாக இருக்குதா? அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் அதிகமாக இருக்குது. அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த உராய்வு அதிகமாக இருக்குது. அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ள உராய்வு அதிகமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார உராய்வு அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா உராய்வு இருக்குன்னா ஒரு காரணம் இருக்குது. அது காரணம் என்னது? இந்த தனிப்பண்புகள், இந்த 5 தனிப்பண்புகள் பார்த்து, இந்த சமுதாய பண்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த 5 சமுதாய பண்புகள் நாளுக்கு நாள் கடைப்பிடிப்பின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம். இல்லை நீங்கள் வரமாட்டீங்க. இன்றைக்கி வந்து இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. கடைப்பிடிக்காமல் நிறைய இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இந்த சமுதாய பண்புகளை கடைப்பிடிக்கும் போது என்ன ஆகுது? நம்முடைய சந்தோஷம் அதிகமாக இருக்குது. நம்முடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் வருது. குடும்பத்தில் சந்தோஷம் என்ன ஆகுது? சமுதாயம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த 5 சமுதாய பண்புகள் எதெல்லாம்? அகிம்சை, சத்தியம், அப்படின்னா உண்மை பேசுதல், 5 புலன்களை அடக்குதல், பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்க. அஸ்தேயா, பிற பொருளுக்கு ஆசைப்படாமை. அடுத்தது அபரிக்கிரக, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது. இது சமஸ்கிருத வேர்டு, நான் தமிழில் சொல்கிறேன். இந்த 5மே வந்து என்னென்னா சமுதாய பண்புகள். இல்லை நமக்கு எத்தனை பண்பு இருக்குது? முழுமையாக இருக்கணும். அப்படி தானே? முழுமையாட்டா இந்த ஒரு பண்பு தான் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அதை விட மாட்டேன், அதை ஃபாலோ பண்ணுறேன்னு இருக்கணும். நம்ம ஒரு 50% 60% ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இந்த ஒரு பண்பையும் ஃபாலோ பண்ணுவேன். எது எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில்? இங்கே வீட்டுக்கு போகும்போது ஒரு பண்பு, நான் இந்த ஒரு பண்பையும் இன்றைக்கு முதல் கடைப்பிடிப்பேன். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் கடைப்பிடிப்பேன். எது எடுத்துக்கலாம்? உங்கள் சாய்ஸ். அப்படி தானே? உங்களுக்கு எது விருப்பமோ இந்த 5ல் ஒன்று எடுத்துங்க.
ஆமாம் அது வந்துடும். ஒன்று எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். அதாவது சொல்லுவாங்க, இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் தான் இருக்கும், 20 பெட்டி இருக்கும். அந்த முதல் பெட்டி மட்டும்தான் இந்த ட்ரெயின் இன்ஜினோட சேர்ந்துருக்கும். மற்ற எல்லா பெட்டியும் ட்ரெயினோட இன்ஜினோட சேர்ந்துருக்காது, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா இருக்கும். அது மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாமே தனியாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். எது பண்ணலாம், நமக்கு எது விருப்பமோ, நம்ம எது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சில கொஞ்சம் பக்கத்தில் இருப்போம். நீங்கள் அதை வந்து முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ண இது பண்ணுங்கள். சிலவங்களுக்கு அது அகிம்சையாக இருக்கலாம், சிலவங்களுக்கு சத்தியமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு பிரம்மச்சரியமாக இருக்கலாம், அஸ்தை, அப்புறம் ஏதாவது ஒன்று. அதாவது எது உங்கள் பக்கத்தில், அதாவது நீங்கள் 50-60% இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க, அது முழுமையாக ஃபாலோ பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ பிரயோஜனம் இருக்குது. அப்படின்னா இப்போ இவ்வளோ இங்கே வந்திருக்கீங்க, கேட்குறேன், நானும் பேசுகிறேன், ஐயா இருக்கிறாங்க, அந்த மாதிரி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் அதை நிரூபிக்கணும். योगी राम सूरत कुमार जय गुरु